அண்ணன் திருமாவளவனை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர்களா ஒரு வேங்கை வயல் பிரச்சனைக்கும் அதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராயம் பிரச்சனைக்கும் வாயை திறக்காம போறதுக்கான இதுதானே அவர் மேல இருக்கிற குற்றமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மது ஆலைக்கு எதிராக இன்ன வரைக்குமே குரல் கொடுக்க மாட்டாருன்னு கூட்டணியில இருக்கிறாரு, அதிகார கூட்டணியில இருக்கிற இவரே வாயை திறக்காம இருந்தா அப்ப மக்களுக்கு இவரை நம்பி நிக்கிற கூட்டம் எப்படின்னா இப்ப மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஆனா இணைஞ்சா நல்லாதான் இருக்கும்ண்ணா. தமிழ் தேச அரசியல் எல்லாமே ஒண்ணு இணைஞ்சா இன்னும் பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். மக்கள் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னாக்கா, நான் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு ஓட்டு போடுறேன், அவர் மேல நம்பிக்கையில ஓட்டு போடுறேன். ஆனா ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா அவரு அதிகாரத்துக்கு வர முடியல, அவரால் தனித்துவமா போராட ஆமாங்கண்ணா. அப்போ நான் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுதானே நம்ம அதிகாரத்துக்கு முழுமையா நம்ம வரணும்னு கூட்டணியில போயிட்டு 2 சீட்டு 3 சீட்டுக்கு நம்மள நம்பி வர ஒரு பெருங்கூட்டத்தை 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கும் அடமானம் வச்சா இப்படிதான் நடக்கும். அடமான வைக்கிறத தாண்டி அவர்கிட்ட எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா அவரே போராடி தான் பார்த்தா வாங்குறாரு. ஓகேங்களா, போராடி கேட்கறதா தனித்து நின்று பெரும் தனித்துவத்தை காமிக்கணும்னா புலி தனித்து நின்றால் 1000 மிருகங்களோட புலி தனித்து நின்றாலும் அது தனி பெருமையா தானே இருக்கும். தனித்து நின்று நம்மளுடைய தனித்துவத்தை காமிக்கணும்னு நம்ம கூட்டணி நின்றாதான் அதிகாரம் கிடைக்கும். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சு என்னென்ன பண்ண முடிஞ்சிச்சு? எத்தனை பாலியல் குற்றங்கள் உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சிச்சா? எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சிச்சா? எத்தனை பேர் மது ஆலைகளை மூடுங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க, உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சிச்சா? காரணம் என்ன? நீங்க அதிகாரத்தோட கூட்டணியில இருக்கிறீங்க. அதிகாரத்தோட கூட்டணியில் எதுக்காக இருக்கிறீங்க? உங்களுக்கான இது பொருளாதாரம் வராம போகும். அதுக்காக தான் நீங்க அதிகாரத்தை தேடி போறீங்கண்ணா. ஜாதி இன்னுமா தமிழ்நாட்டுல பார்க்கப்படுதா? ஜாதி இல்லாம ஒண்ணுமே கிடையாதுன்றாங்கண்ணா. இன்ன வரையுமே ஜாதி பள்ளி கூடத்துங்கள்ல இருந்தே இது பண்றாங்கண்ணே. நான் 1ஆம் வகுப்பு சேர்ற மாணவனா இருந்தா கூட நீ என்ன ஜாதி சான்றிதழ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அறிவை வளர்க்குற கல்வியிலே இந்த ஜாதி ஆரம்ப காலகட்டத்திலேயே ஊக்குவிக்கிறாங்கண்ணா. திமுகவை குறை சொல்லணும்னா இந்த விஷயத்துல இவங்க ரொம்ப பண்ற தப்புனா எந்த விஷயம்? எல்லாமே குறைதானே. 2009 காலகட்டத்துல தமிழ் ஈழ சொந்தங்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்சாங்கண்ணே. கொன்று குவிக்கும் போது பதவி ஆசைக்காக போய் டெல்லியில நின்ற கூட்டம்னா இது. இன்னுமே நம்மளுடைய தமிழர்கள் இவங்க தமிழர்களுக்காக இருக்கிறாங்க, தமிழ் மொழியை மீட்கிறதுக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்காங்கண்ணே. பெரிய ஏமாற்று வேலைண்ணா இவங்க பண்ணிட்டு இருக்குது. ஆமாங்கண்ணா, கண்டிப்பா ஜாதி வாக்கெடுப்பு நடத்தி ஆகணும்ண்ணே. அதுக்கான மக்கள், ஏன்னா மக்கள் பெரும்பாலான மக்கள் அதிகப்படியான ஜாதி இருக்கிற மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, அடுக்கப்படுறாங்களே. அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு சரியான முறையில பங்கீடு தர முடியறது இல்லைண்ணே. இப்போ நான் சாதாரணமா ஒரு சட்டக்கல்லூரி நான் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோ, நான் ஒரு வழக்கறிஞர் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது போடணும் அப்படின்னா என்னுடைய இடஒதுக்கீடு 81% இருக்கணும்ண்ணே. தாழ்த்தப்பட்ட சாதிக்கு மனித அறிவை வச்சு கணக்கிடாம மதிப்பெண்ணை வச்சு கணக்கிடுற இந்த இதுவை ஒழிக்கணும்ண்ணே. ஒழிச்சாதானே நமக்கு ஒரு சமூக மாற்றமும் கிடைக்கும், எல்லா மாற்றமும் கிடைக்கும். தம்பி, அனைவரும் என்ன சொல்றாங்கனாக்கா, தளபதி அவர்கள் தனியா நின்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவை தோக்கடிக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா தளபதி அவர்கள் கூட்டணியில இணைஞ்சிட்டாருன்னா வீசியா பார்த்தா திமுக தோக்கடிச்சிடலாம்னு பார்த்தா கேக்குறாங்க. அப்போ விஜய் கூட எந்த வித கட்சியெல்லாம் கூட்டணி வந்தா ஜெயிக்க முடியும் நினைக்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் நானு. 1000 பேர் பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் ஒரே ஒரு மாலுமி மட்டும் தான் அதை இயக்க முடியும். எல்லாருமே இப்போ ஸ்டேரிங்க பிடிச்சான்னு கப்பல் கடல்ல கவுந்துருனேன். அதே மாதிரி 50 பேர் பயணிக்கிற பேருந்தா இருந்தா கூட ஒரே ஒரு ஓட்டுநர் தான் ஓட்ட முடியும். மொத்த பேரும் போய் ஸ்டேரிங்க பிடிச்சா பஸ் கவுந்துருனேன். அதே மாதிரிதான் தளபதி அவர்கள் எங்களை நம்பி, அதாவது நம்மள நம்பி வந்திருக்காருன்னு தனிச்சுதான் நிக்குவாரு. அவருக்கான தலைமை எது? அதுதான் அண்ணன் முதல் மாநாடு மேடையிலே சொல்லிட்டாருங்கண்ணா. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. என்ன அதிகாரத்துக்கு முதலமைச்சராக ஏத்துட்டு வரவங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு கொடுப்பாருங்கண்ணா அண்ணன். கூட்டணி கருத்து எனக்கு எதுவும் தெரியலண்ணா. கூட்டணி இல்லாம தனிச்சு போறாருனால அண்ணன் தானே. ஓகே, ஒருவேளை கூட்டணி கட்சிகள் இணைஞ்சாங்கனாக்கா எந்தெந்த கட்சியெல்லாம் இணைஞ்சா 2026 மகா வெற்றின்றது உறுதி செய்யப்படும்? ஆனா 2026 மகா கூட்டணி அப்படின்னா தளபதி ஏத்துட்டு வர எந்த இயக்கமா இருந்தா கூட ஓகேண்ணா. ஒரு 100 பேர் கொண்ட இயக்கமா இருந்தா கூட நம்ம தானே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறோம். ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் காமராஜர் காலத்துல கல்வி கண்டிருந்த காமராஜர் கல்வியை இலவசமா கொடுத்தாருன்னு. தான் படிக்காத மேதையா இருந்தாலும் எனக்கு இப்ப கிடைக்காத ஒரு கல்வியை ஒரு ஏழை எளிய மாணவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இலவச கல்வியை கொடுத்தாருன்னு. அதேதான் அண்ணன் இயக்கமா இருக்கும் போதே இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. இரவு பாடசாலை கொண்டு வந்துட்டாருன்னு நிகழ்கால காமராஜரா நம்மளுடைய அண்ணனை பாக்குறேன்.